ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 3 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சீசன் 1 அண்ட் 2ல் இவங்க அந்த பார்டர்லேண்ட்குள்ளே போன காரணம் என்னென்னா, ஒரு பெரிய எரிக்கல் அவங்க ஊரில் வந்து விழுந்திருக்கும். அப்போ இவங்க எல்லாருக்கும் 2 நிமிஷம் உயிர் போய் வந்திருக்கும். அந்த டைமில் தான் அவங்க எல்லோரும் அந்த பார்டர்லேண்டில் அந்த கேம்ஸ்லாம் விளையாடிருப்பாங்க. அந்த கேமில் யாரெல்லாம் உயிரோடு தப்பிச்சு கார்ட்ஸில் இருக்க எல்லா கார்டோட கேமையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த பார்டர்லேண்டில் கொடுக்குற 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை அவங்க சூஸ் பண்ண முடியும். ஒன்று, அந்த பார்டர்லேண்ட்லேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கேயே இருக்கலாம். இன்னொரு ஆப்ஷன், ரியல் வேர்ல்டுக்கு திரும்பி வரலாம். சீசன் 1 அண்ட் 2ல் இருந்த நிறைய பேர் ரியல் வேர்ல்டுக்கு திரும்பி வந்திருப்பாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது பார்டர்லேண்ட்லேருந்து வெளியே வந்த நிறைய பேருக்கு அங்கே என்ன நடந்துச்சுங்கிற ஞாபகம் சுத்தமாக இருக்காது. எப்பவும் போல் அவங்க லைஃப்பை டீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பார்டர்லேண்டில் இருந்த அரிசுவும் உசாகியும் மீட் பண்ணி இந்த ரியல் வேர்ல்டையும் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார். அவருக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவரோட ஆசையாக இருக்கும். அதுக்காக அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பார். இப்போது அந்த பார்டர்லேண்டுக்கு போயிட்டு வந்த எல்லாரையும் இவர் இன்டர்வியூ பண்ணுவார். ஆனால் அங்கே இருக்க நிறைய பேருக்கு அந்த ஞாபகம் ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கும். ஒரு 10 பேருக்கு மட்டும் சில ஞாபகங்கள் இருக்கும். அது என்னென்னா, ஆளே இல்லாத தெரு, நிறைய கேம்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ், இதெல்லாம் மட்டும்தான் அவங்க ஞாபகத்தில் இருக்கும். இப்படி 10 பேரும் ஒன்றா சொல்கிறதுனால நிஜமாகவே அப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரொஃபஸர் தெரிஞ்சுப்பார். அதனால் அந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுவார். அப்போ ஒரு குரூப்பை அவர் மீட் பண்ணுவார். அந்த குரூப்பும் ப்ரொஃபஸர் மாதிரியே நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கும். இப்போ ப்ரொஃபஸரோட அந்த குரூப்பில் இருக்கிறவங்களையும் சேர்த்து 7 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்கார வச்சு ஒரு கார்ட்ஸ் வச்சு கேம் விளையாட வைக்கிறாங்க. இந்த கேமும் அந்த பார்டர்லேண்டில் நடக்கிற கேம் மாதிரி தான். இதில் யாராவது தோத்துட்டா அவங்க அங்கேயே இறந்துருவாங்க. அப்படி 7 பேரில் கடைசியாக வின் பண்ண ஒரே ஆள் அந்த ப்ரொஃபஸர் மட்டும்தான். செகண்ட் சீசனில் கம்ப்ளீட் பண்ண மாதிரியே அந்த ஜோக்கர் கார்ட்லேருந்து தான் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொஃபஸரும் இதுக்கு முன்னாடி பார்டர்லேண்டுக்கு போயிட்டு வந்தவர் தான். ஆனால் அதோட ஞாபகம் அவருக்கு இல்லை. இந்த ஜோக்கரோட கார்டுக்கான கேமு விளையாட போகிற எல்லாருமே ஆல்ரெடி பார்டர்லேண்டில் கேம் விளையாடினவங்க தான். அதில் இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸை தான் இதுக்காக செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொஃபஸரை யூஸ் பண்ணி அரிசுவை இந்த கேம்குள்ளே கொண்டு வரத்துக்கு தான் இந்த பிளான் எல்லாமே. பார்டர்லேண்டில் அரிசு கூட இதுக்கு முன்னாடி கேம் விளையாடினவன் தான் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே தங்கியிருப்பான். இப்போ அரிசுவை இந்த ஜோக்கர் கார்டுக்கான கேம் விளையாட வைக்க தான் ப்ரொஃபஸரை யூஸ் பண்ண போகிறான். ப்ரொஃபஸர் இதுக்கு முன்னாடி உசாகியை இன்டர்வியூ பண்ணியிருக்கப்போ உசாகி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தினமும் ஒரே மாதிரி கனவு வரும். ஏற்கனவே இறந்து போன அப்பா தினமும் அவங்க கனவில் வருவார். உசாகி அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணுறதுக்குள்ளே ஒரு மவுண்டனோட எட்ஜிலேருந்து அவர் விழுந்துருவார். தினமும் உசாகிக்கு அதே கனவு தான் திரும்ப திரும்ப வரும். அவங்களுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட எப்படியாவது ஒரு தடவையாவது பேசணும் அப்படிங்கிற ஆசை உசாகிக்கு இருக்கும். உசாகிக்கு அவங்க பார்க்குற இடம்லாம் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க பார்டர்லேண்டில் இருந்த நினைவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வர ஆரம்பிக்குது. அப்போ தான் ப்ரொஃபஸர் உசாகியை மீட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட அவங்களால பேச முடியுங்கிற ஆசையை க்ரியேட் பண்ணுறாரு. அதனால் உசாகியும் அந்த பார்டர்லேண்டுக்கு போக தயாராகிறாங்க. இப்போ அரிசுக்கு கால் பண்ணி சாரின்னு சொல்லிவிட்டு இவங்க அந்த ப்ரொஃபஸர் கூட அந்த பார்டர்லேண்டுக்கு போகிறாங்க. அது எப்படின்னா, அங்கே செயற்கை மூலியமாக போகிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும். அதை செலுத்திக்கிட்டால் 2 நிமிஷம் இவங்களோட ஹார்ட் ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் அவங்க பார்டர்லேண்டுக்கு போயிட்டு வரலாம். அதை யூஸ் பண்ணி தான் உசாகியும் ப்ரொஃபஸரும் போயிருப்பாங்க. அரிசு இப்போ இன்டர்னாக ஒரு கவுன்சிலிங் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அவரை பார்க்க ஆன் வராங்க. இவங்க இதுக்கு முன்னாடி சீசனில் அரிசு கூட பிளேயராக இருந்தவங்க தான். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்டர்லேண்டில் நடந்த விஷயம்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் அரிசுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அவங்க அரிசு கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாக மறுபடியும் பார்டர்லேண்டுக்கு போக முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உசாகி காணாமல் போனதுனால அரிசு அவங்கள தேட ஆரம்பிப்பான். கடைசியாக அவங்க ப்ரொஃபஸர் கூட தான் இருந்திருப்பாங்க. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் ஒரு ஹோட்டலில். அந்த ப்ரொஃபஸரோட ஆஃபீஸில் போய் தேடுறப்போ உசாகியோட இன்டர்வியூக்கான கிளிப் இருக்கும். அதை பார்க்குறப்ப தான் இவங்களுக்கு இப்படி கனவு வர்றதுங்கிற விஷயமே அரிசுக்கு தெரிய வரும்.
இப்போ உசாகியும் அந்த ப்ரொஃபஸரையும் ஒரு பில்டிங்குள்ளே மயக்க நிலையில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருமே இப்போ கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. உசாகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா டாக்டர் சொல்வார். இப்போது உசாகி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்லேயும் இருப்பாங்க. அவங்க சீக்கிரமாக அந்த பார்டர்லேண்ட்லேருந்து திரும்பி வரலன்னா இங்கே நிஜமாகவே அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால் உசாகியை பார்டர்லேண்ட்லேருந்து திரும்பி கொண்டு வரத்துக்காக அரிசு இப்போ பார்டர்லேண்டுக்கு போக தயாராகிறான். ஆனை போய் மீட் பண்ணுறான். ஆன் கண்டுபிடிச்ச இன்ஜெக்ஷன் அவங்களாவே கண்டுபிடிச்ச ஒன்று. அதனால் அதை அவங்க யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ அந்த இன்ஜெக்ஷனை அரிசுக்கு போட்டால் அவனுக்கு 2 நிமிஷம் ஹார்ட் ஸ்டாப் ஆகும். ஆனால் திரும்பி ஸ்டார்ட் ஆகுமாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு உசாகிக்காக அந்த இன்ஜெக்ஷன் அவன் போட்டுப்பான். இதுக்கு முன்னாடி சீசனில் பார்டர்லேண்டில் அவங்க ரொம்ப நேரம் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க 2 நிமிஷம் தான் அங்கே இருந்திருப்பாங்க. இங்கே இருக்க ரியல் வேர்ல்டோட டைமும் பார்டர்லேண்டோட டைமும் ரொம்ப டிஃபர் ஆகும். இப்போ அரிசு அந்த இன்ஜெக்ஷனை போட்டோன்னே அந்த பார்டர்லேண்டுக்கும் போயிட்டான். இப்போ அந்த ஜோக்கர் கார்டில் என்னெல்லாம் கேம்ஸ் இருக்க போகுது, அந்த எல்லா கேமையும் அரிசுவும் உசாகியும் வின் பண்ணி 2 பேரும் அங்கே மீட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா? உசாகி நினச்ச மாதிரி அவங்க அப்பாவை அந்த இடத்துல மீட் பண்ணி பேசினாலா? இவங்க 2 பேரும் சேர்ந்து கேமை கம்ப்ளீட் பண்ணி ரியல் வேர்ல்டுக்கு வந்தாங்களா? அப்படிங்கிறது தான் இந்த சீசனோட கதை. நீங்கள் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் ஃபேனாக இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சீரிஸோட ஸ்டோரிலைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.